சிவபெருமான் சன்னதியே ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னாலே வெளி உலகம் சம்பந்தமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மறந்து போயிடும். புராண காலத்திலிருந்தே சொல்லப்படுகிற தகவல், பைரவர் மூச்சு விடுகிறார், அவருடைய மூச்சில தான் அந்த தீபம் ஆடுகிறதுன்றாங்க. அந்த பைரவர்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா கிடைக்காத பலன்களே கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. எது வேணாலும் கிடைக்கும், நீங்க அவர்கிட்ட கேட்கணும். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சக்திவிகடன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். கடந்த வாரத்தில் திருக்குறுங்குடி அப்படிங்கிற திவ்ய தேசத்துக்கு போகிறதுக்கான அற்புதமான ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அந்த திவ்ய தேசம் ரொம்ப பெருமையானது. அந்த திவ்ய தேசம் மட்டும் இல்லை, அங்கே அந்த ஊரே ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஒரு முறை நாம் அந்த தலத்துக்கு போயிட்டு வந்தோம்னா நிச்சயமாக நம்மளுடைய வாழ்க்கை மாறும். அதில் ஏராளமான தகவல்கள் இருக்குது. அது குறித்து நான் தனியாக ஒரு வீடியோ செய்கிறேன். அந்த திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய ஜிஆர் சுவாமிகளும் அருமையான ஒரு வீடியோ ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதையும் பின்னால் வர்ற காலத்தில் நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். நான் அந்த திருக்குறுங்குடி கோவிலில் பெருமாள் வைஷ்ணவ நம்பி, அழகிய நம்பி அற்புதமாக இருக்கிறாரு. கும்பாபிஷேகம் நடக்க போகுது மார்ச் மாதத்தில். அந்த பெருமாள் சன்னதிக்கு பக்கத்திலேயே சிவபெருமானுக்கு ஒரு சன்னதி இருக்குது. நம்மளுடைய சிவன் கோவில்கள் எல்லாம் பெருமாளோட சன்னதி இருக்கும். பெருமாள் கோயிலில் சிவன் சன்னதி இருக்கான்னு ஒரு சிலர் எல்லாம் கூட கேள்வி கேட்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கெல்லாம் பதிலாக தான் இருக்குது திருக்குறுங்குடி அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்லலாம். அந்த சுவாமியோட பேர் மகேந்திரகிரிநாதர். அந்த கோவில் இருக்கக்கூடிய திருக்குறுங்குடிக்கு பக்கத்திலேயே ஒரு மலை இருக்குது. அந்த மலையோட பேர் தான் மகேந்திரகிரி. அற்புதமான மலை. அந்த அந்த ஊருக்குள்ளே போனீங்கன்னாலே நீங்கள் மயங்கிடுவீங்க. அந்த அளவுக்கு இயற்கை எழில் சூழ்ந்து இருக்கும். நதிகள் ஓடும், மலை சாரல் அடிக்கும். அதே போலயே மலை, அந்த மலையினுடைய அழகும் உங்களுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும், பார்க்க ரசிக்கிற மாதிரி இருக்கும். அப்படிப்பட்ட அந்த ஊரில் சுவாமியே மகேந்திரகிரியினுடைய நாதராக, தலைவராக இருக்கிறாரு. அதுதான் இங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறாங்க. அற்புதமான கோவிலுங்க. பெருமாள் கோவிலில் இருக்கிறதுனால சிவனுடைய வழிபாடுகள் அங்கே குறைவாக கிடையாது, அற்புதமாக நடக்கும். அங்கேயே ஒரு வழக்கம் ஒன்று இருக்குதுங்க. கோவிலில் பூஜை செய்யும்போது, பெருமாளுக்கு பூஜை செய்யும்போது, பூஜை செய்கிற பட்டாச்சாரியார் கேட்பார், பக்கத்தில் இருக்கும் அன்பருக்கு ஏதேனும் குறை உண்டோ அப்படின்னு கேட்பார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிவபெருமானுக்கு பூஜைகள் ஒழுங்காக நடைபெற்றதா, அவருக்கு ஏதாவது குறை இருக்கான்னு ஒவ்வொரு முறையும் அவர் கேட்பார். அதுதான் அதோட பொருள். பெருமாளே கேட்கிறதாக ஐதீகம். சுற்றி இருக்கக்கூடிய பிற பட்டர்கள் சொல்லுவாங்க, குறை ஏதும் இல்லை அப்படின்வாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிவபெருமானுக்கு பூஜைகள் முறையாக நடைபெறுகின்றன அப்படின்னு அர்த்தம். அப்படிப்பட்ட அந்த சிவபெருமான் சன்னதிக்கும் அங்கே இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான சன்னதிக்கும் சமீபத்தில் கும்பாபிஷேகமும் நடந்தது. இப்போது அங்கே ஆராதனைகள் ரொம்ப சிறப்பாக நடைபெற்றுட்டு இருக்கு. அது என்ன முக்கியமான சன்னதி பக்கத்தில் இருக்கு? பைரவர் சன்னதி. பெருமாள் கோயிலில் பைரவர் சன்னதி எத்தனை கோயில்களில் இருக்குன்னு எனக்கு தெரியல, ஆனால் இங்கே இருக்குது. சிவனை வழிபட்டுட்டு அப்படியே திரும்பினீங்கன்னா பைரவரை நீங்கள் தரிசனம் பண்ணலாம். சிவபெருமான் சன்னதியே ரொம்ப வைப்ரேஷனாக இருக்கும். நீங்கள் அங்கே போய் நின்னீங்கன்னாலே வெளி உலகம் சம்பந்தமான சிந்தனைகள் எல்லாமே உங்களுக்கு மறந்து போயிடும். அந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கும். நம்ம கவலைகள் மறந்து போயிடும். நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், யார் நம்ம எதுக்கு இங்கே நிற்க, எதுவுமே இருக்காது. சுவாமியே பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கு இணையாக வைப்ரேஷன் இருக்கக்கூடிய சன்னதி தான் அந்த பைரவரோட சன்னதி. அந்த பைரவரை நான் வீடியோவில் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ரொம்ப அற்புதமாக இருக்கிறாரு, ஒரு ஆஜானுபாகவாக இருக்கிறாரு. அவரை பார்த்தாலே நம்ம கவலைகள்லாம் மறந்து போயிடும். அவ்வளோ பெரிய சுவாமி, அவ்வளோ கம்பீரமாக இருக்கும்போது நமக்கு என்ன பெரிய தொல்லைகள் வந்துட போகுது, என்ன பெரிய பிரச்சனைகள் வந்துட போகுது அப்படிங்கிற நம்பிக்கை நம்ம மனசுக்குள்ளே நிச்சயமாக வரும். ரொம்ப அற்புதமாக இருந்தார். ஆக்சுவலாக அந்த சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது, ஏற்கனவே இருந்த ரொம்ப புராதனமான மூர்த்தி. அது இத்தனை 1000 வருஷம்னெல்லாம் சொல்ல முடியாது, அத்தனை தாண்டிய பழமையான அந்த மூர்த்தி அது. அதில் சின்ன சின்ன சிதைவுகள் ஏற்பட்டதுனால அதிலேயே சுதை மூலம் திரும்ப திருப்பணிகள் செய்து அதில் அழகாக என்ன பண்ணியிருக்காங்க, சுவாமியை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. இப்போது அற்புதம்னு நான் ஒன்று சொன்னேன்ல, அது என்னங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். நான் அந்த சுவாமிக்கு முன்னாடி ஒரு சர விளக்கு தொங்கும். அந்த சரவிளக்கில் மேலே ஒரு விளக்கு இருக்குது, அதோட தொடர்ச்சியாக கீழே ஒரு விளக்கு இருக்குது. மேலே இருக்கக்கூடிய அந்த சரவிளக்கில் ஒரு தீபம் ஒன்று இருக்குது. கீழே பார்த்திங்கன்னா 2 ஜோதி இருக்குது. மேலே ஒரு ஜோதி, கீழே 2 ஜோதிகள் ஏற்றி வைத்திருக்கிறாங்க. இதில் மேலே இருக்கிற ஜோதி கரெக்டாக பைரவரினுடைய முகத்துக்கு நேராக இருக்குது. அந்த ஜோதி ஆடிக்கொண்டே இருக்குது. இதில் என்னங்க இருக்குது, தீபம்னு இருந்தால் காற்றுல ஆட தானே செய்யும் அப்படின்னு ஒரு சிலருக்கு தோணலாம். அப்படி ஆடுறதா இருந்தால் கீழே 2 தீபம் இருக்குல்ல, அதுவும் ஆடணும்ல. அதெல்லாம் அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாக இருக்குது. அப்போ ஏன் அந்த தீபம் மட்டும், அந்த ஜோதி மட்டும் ஆடுது அப்படின்னா, அதுக்கு இங்கே புராண காலத்திலேருந்தே சொல்லப்படுகிற தகவல்,
பைரவர் வந்து மூச்சு விடுகிறார், அவருடைய மூச்சில தான் அந்த தீபம் ஆடுகிறதுன்றாங்க. ஒரு முறை அவர் மூச்சை உள்ளுக்கு இழுப்பார், அப்போ தீபம் உள்ளே போகும், திரும்ப அவர் வெளியே எடுப்பார், அப்போ அது வந்து லேசாக இந்த பக்கம் ஆடும். உள்ளும் புறமுமாக அந்த தீபம் மாறி மாறி அசைந்தாடிக்கொண்டே இருக்கும். ஏதாவது ஒரு திசையில் தானே ஆடணும், காற்றடிச்சதுன்னா. இது அப்படி இல்லை, உள்ளும் புறமுமாக மாறி மாறி ஆடிக்கிட்டே இருக்குது. அந்த காட்சியை பார்த்தீங்கன்னாலே சிலிர்ப்பாக இருக்கும். வீடியோவில் இணைத்திருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், அவ்வளோ அற்புதமாக இருக்குது. அந்த இப்போவும் நமக்கு சந்தேகம் வரும், இதெல்லாம் ஏதாவது கட்டடத்தில் ஏதாவது இருக்கும், அதன் மொழியாக காற்று வர்ற மாதிரி ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பாங்களோ அப்படின்னு. அங்கே பூஜை செய்யக்கூடியவரோட அவர்களுக்கெல்லாம் பெரிய பாக்கியம்னு தான் சொல்லணும். திருமேனி தீண்டி பூஜை செய்யக்கூடியவர்கள் சொன்ன தகவலை நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். அதாவது இந்த கும்பாபிஷேகத்துக்காக பாலாலயம் பண்ணுவாங்க இல்லையா, பாலாலயம் பண்ணுறதுக்கு முன்னாடி சுவாமியை கலாகர்ஷணம் பண்ணி சுவாமியோடைய சக்தியெல்லாம் எடுத்து அவங்க வந்து பாலாலயம் பண்ணிவிடுவாங்க. அவங்க அப்படி எடுத்தாச்சுன்னா அங்கே இருக்கிறது வந்து வெறும் சிலை தான், அங்கே சுவாமி இல்லை அப்படின்னு அர்த்தம். தீபம் ஆடிக்கிட்டே இருக்குது, கலாகர்ஷணம் முடியுது, முடிஞ்ச கணத்தில் இருந்து தீபம் ஆடுறது நின்று போச்சு. அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கு, அசைவே இல்லை, அப்படியே இருக்குது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? சுவாமியினுடைய ஜீவனை எடுத்தாச்சுன்னா அங்கே சுவாமி இல்லை, தீபமும் ஆடலை, நின்றுருச்சு, சுவாமி மூச்சு விடலை, ஆடலை, அவ்வளோதான். திரும்ப அது எப்போ ரெசியூம் ஆகுது? கும்பாபிஷேகம் முடிந்து சுவாமிக்கு அபிஷேகமான அடுத்த கணத்திலிருந்து திரும்பவும் ஆட ஆரம்பிச்சிருச்சு. இதெல்லாம் வந்து அவர் சொல்கிறாரு மட்டும் இல்லைங்க, அந்த ஊரில் இருக்கிற எல்லாரும் சொல்கிறாங்க, எல்லாரும் அதுக்கு சாட்சி, எல்லாரும் பார்த்துருக்குறாங்க. அற்புதமான பைரவராக இருக்கிறாரு. அந்த பைரவர்கிட்ட வேண்டிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கிடைக்காத பலன்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. எது வேணாலும் கிடைக்கும், நீங்கள் அவர்கிட்ட கேட்கணும். நீங்கள் உங்களுக்கு பகை இருக்கிறதா, பகைவர்களுடைய தொல்லையா, வறுமை இருக்கிறதா, உங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையா, என்ன கேட்குறீங்களோ அதை தருவார். கால பைரவர் அவர்கிட்ட கேட்டீங்க அப்படின்னு சொன்னால் கிடைக்காத வரங்களே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கால பைரவருக்கு விசேஷமான ஒரு பிரார்த்தனை இருக்குதுங்க. அதை நம்ம வேண்டிக்கணும். நமக்கு ஒரு முக்கியமான காரியம் நடக்கணும், நாம் அதுக்கு வந்து சுவாமிக்கு நேர்த்தி கடன்லாம் வேண்டிப்போம். நடக்கிறதுக்கு முன்னாடி செய்யணும்னு அவசியம் இல்லை, நடந்து முடிந்து நமக்கு அது திருப்தியான பிறகு சுவாமியை நேரில் வந்து தரிசனம் பண்ணி கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையை செலுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பேர் வந்து சட்டை மாலை அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சட்டை மாலை அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சுவாமியினுடைய அந்த தேகம் முழுவதும் மாலைகளை சாத்துறாங்க. சுவாமிக்கு முழுக்க முழுக்க மாலைகளாலேயே பூவாலேயே அலங்காரம் பண்ணி சுவாமியை அழகாக, ஏன்னா சுவாமிக்கு அபிஷேகம் கிடையாது, அப்போ சுவாமிக்கு என்ன பண்ணணும், முழுக்க மாலைகள் 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 மாலைகள்னு மேலே ஃபுல்லாக சாத்தி சுவாமியினுடைய திருமேனி முழுவதும் தெரியாதபடிக்கு அந்த திருமுக மண்டலம் மட்டும் தெரிகிறபடிக்கு வச்சு மாலைகளால் அலங்காரம் பண்ணுறது தான் சட்டை மாலைன்னு. பொதுவாக அது ஏதோ ஒரு 3000 ரூபாய் என்னமோ ஆகும்னு நினைக்கிறேன். ஏங்க பெரிய பிரச்சனை, சுவாமி முடிச்சு கொடுத்துட்டாருன்னா நமக்கு அதுங்க 3000 ரூபாய்லாம் ஒரு விஷயமாங்க. ஆனால் இது நேரில் தான் போய் பண்ணணும். போகிறதுக்கு முன்னாடி அந்த கோவிலில் இருக்கக்கூடிய பட்டாச்சாரியார்ட்டையோ இல்லை சிவாச்சாரியார்ட்டையோ பேசிட்டு அந்த நாளுக்கு இந்த பிரார்த்தனையை நிறைவேற்றணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போகிறது ரொம்பவே நல்லது. அந்த கோவிலில் இன்னும் ஏராளமான சிறப்புகள் இருக்குது. அதில் என்னுடைய கருத்தை கவர்ந்த முதல் விஷயம் வந்து இந்த பைரவர் தான். அதை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வரப்போகிற சிவராத்திரி எல்லாருமே வாய்ப்பு இருக்கிறவங்க அங்கே போய் சிவனை வழிபட்டுட்டு வாங்க. இல்லாத பட்சத்தில் மனதாலேயே அந்த பைரவரை வேண்டிக் கொள்ளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனை எதுவாக இருந்தாலும் அந்த கால பைரவர்கிட்ட நீங்கள் முன்வைங்க, நிச்சயமாக உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு நான் உறுதியாக நம்புவேன். எனக்கும் அந்த மாதிரியான ஒரு பிரார்த்தனை இருக்குது, அதை அந்த சுவாமிகிட்ட வச்சுட்டு வந்திருக்கேன். நிச்சயமாக சீக்கிரம் போய் சுவாமிக்கு சட்டை மாலை சாற்றுவேன் அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருக்குறுங்குடி பற்றின மற்றும் ஒரு வீடியோ, விரிவான வீடியோவை நான் கூடிய சீக்கிரம் உங்களுக்கு தரேன். நான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சக்தி விகடன் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.